வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் சாதம்ல கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. முடி வளர்ச்சிக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது, வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சு கொடுத்துடலாம். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நடக்கல்ல நான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நடக்கல்லையில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்க போகிறேன். அதனால் நல்லா திருவி வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிற பொருள் என்னென்னு பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 4 சிவப்பு மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் தாளிக்க போகிறேன். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா தேங்காயிலே ஆயில் மெல்ட் ஆகும். அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த சாதத்துக்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய சாதம் செய்ய போகிறீங்கன்னா அதுக்களவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நிலக்கடலை நல்லா வறுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை இந்த வதக்கிற ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது ஏன் இப்படி எண்ணெயில் நான் சேர்க்குறேன் பார்த்திங்கன்னா, இந்த தேங்காய் உங்களுக்கு தேங்காய் சாதம் அப்படின்னு சொன்னாலே சீக்கிரமாக கெட்டு போயிடுமே, இதை போய் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் சாதம் சாயந்தரம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில் தேங்காய் வதக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. இப்போ இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான சால்ட்டு சேர்க்க போகிறேன். இந்த சாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம சால்ட்டு தான் சேர்த்தாகணும். ஏன்னா தண்ணியில் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாதம் வடித்து நல்லா ஓரளவுக்கு ஆற வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதம் அப்படின்னாலே குழையாமல் கொஞ்சம் நல்லா வடித்து அழகாக இது மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், நல்லா உடையாமவும் இருக்கும். இதை மாதிரி தேங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் சாதாரணமாக ஏதாச்சும் விசேஷம்னா கூட செஞ்சு பாருங்கள். இல்லை கோவில் டூர் அது மாதிரி போனால் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு மருத்துவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். வாழ்க வளமுடன்.